வபரகாத்து. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, பள்ளிவாயல் நிர்வாகிகளே, இந்த திருமண நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கின்ற பிரமுகர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவரை விரித்துக்கொண்டு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இந்த புனிதமான மஜ்லிஸில் எங்களுடைய ஆசான் ஹலீல் அஹ்மத் கீரனூரி ஹஸரத் அவர்கள் சொல்வார்கள், ஒரு புரோகிரத்தை நேரத்துக்கு ஆரம்பிக்காட்டியும் பரவாயில்ல, டைமுக்கு முடிச்சு பரவுங்கன்னு சொல்லி அதை நாங்கள் செயல்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, திருமணம் என்பது இது ஒரு இபாதத். அல்லாஹு தஆலா இதை அவன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த திருமணம் என்பது பிற மதத்துடைய கலாச்சாரம் அல்லது நமது கலாச்சாரம், நாட்டு நடப்பு அப்படி கிடையாது. இது மார்க்கத்தால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். திருமணம் செய்வதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் திருமணம் செய்கிறார்களோ அவருடைய ஈமானுடைய பாதி நிறைவடைன்னு சொன்னார்கள். மற்ற பாதியை அல்லாஹ்வை பயந்து அதை பூர்த்தி செய்து கொள்ளணும் சொல்லியிருக்கிறார்கள். திருமணம் முடிப்பதனூடாக முஹப்பத்துல்லா, அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு அதிகரிக்க வேண்டும். இப்பொழுது இருக்கிற இதை விட திருமணம் முடித்ததுக்கு பிறகு அதிகமாக அது ஏற்படக்கூடியதாக அந்த திருமணம் இருக்க வேண்டும். ஒரு திருமணம் முடிப்பதனாக மக்ஃபிரத்து ஸுனூப், எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். திருமணம் முடிப்பதனாக தஃப்ரீஜுல் குரூப், நமக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் நீங்க வேண்டும். திருமணம் முடிப்பதூடாக துஹூருல் ஜன்னா, சொர்க்கம் கிடைக்க வேண்டும். திருமணம் முடிப்பதூடாக ராஹத்துன் நஃப்ஸ், தன்னுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். வஸஆதத்துல் கல்ப், நம்முடைய உள்ளத்திலே சீதவித்தனம், நிம்மதி, அமைதி ஏற்பட வேண்டும். இன்றைக்கு பொதுவாக திருமணங்கள் வேறு வழியில் சொல்லப்படுகின்றது. திருமணம் என்பது ஒரு சிரமமான விஷயம், ஒரு கட்டுப்பாடான விஷயம். அதே போல் இந்த திருமணத்தூடாக பல உறவுகளை இழந்து, பல விஷயங்களை இழந்து, ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கைக்குள்ளே போய் சமூகப்பட்டு, சமுதாயப்பட்டு, இவைகளெல்லாம் விட்டு ஒதுக்குகின்ற ஒரு நிகழ்வாக இது மாறுகின்றது. அப்படி அல்ல. சமூகத்துக்கு ஒளி கொடுக்கக்கூடிய, சேவை செய்யக்கூடிய, சமூக மத்தியிலே ஒரு நல்ல ஒரு பிரச்சாரத்தை, நல்ல ஒரு தீனுடைய செய்யக்கூடிய சூழல் திருமணத்தினூடாக ஏற்படுகின்றது. இந்த திருமணத்தை நாங்கள் இலகுபடுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் என்பது சிறந்த திருமணத்தை சொல்லும்போது செலவை குறைத்த திருமணம் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு பொதுவாக திருமணங்களை பாருங்கள், ஏகப்பட்ட நகைகள் ரெண்டு பக்கம் கொடுக்கப்படுகின்றது. மகரண்ட பேர்லையும் தான், வேறு பொம்பளை பிள்ளைன்ற பேர்லையும் தான் அதிகமாக கொடுக்கப்படுகின்றது. வீண் விரயங்கள் செய்யப்படுகின்றது. பிற மத கலாச்சாரங்கள் இது செய்யப்படுகின்றது. மாற்று மதத்தில் செய்கின்ற எல்லா ஃபித்னாக்கள் இது செய்யப்படுகின்றது. திருமணம் முடித்தால் ஈமான் கூடும் என்று சொல்லப்படுகின்றது. நமது செயல்களை பார்க்கும்போது இருந்த ஈமானும் இல்லாமல் போகின்றது. எனவே இந்த சபையிலே உலமாக்கள் அதிகமாக நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. நம்முடைய சமூகத்திலே இந்த திருமணத்தை நாங்கள் இலகுவாக்க வேண்டும். சம்பிரதாயங்களை ஒழிக்க வேண்டும். மார்க்கத்திலே சொல்லப்படாத விஷயங்களை அழிக்க வேண்டும். அவைகளை நாங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும். இவைகளை நாங்கள் தவிர்த்து நடக்க வேண்டும். இவைகள் எல்லாம் சேர்ந்து நடக்கின்ற திருமணத்தினூடாகத்தான் பின்னாடி பெரிய பிரச்சனைகள், ஃபித்னாக்கள், சாலிகான குழந்தைகள் இல்லை, நல்ல பண்பாடுகள் இல்லை, கணவனுக்கு மனைவி பிரச்சனை, கணவனுக்காக மனைவி தற்கொலை செய்கிறாள், அதே போல மனைவி கணவனுக்காக, இப்படி பல பிரச்சனைகள். காரணம் தீனுடைய மார்க்கத்துடைய விழுமியங்களை நாங்கள் கடைபிடிக்காத காரணம். எனவே இந்த நாட்டிலே ஒரு சகோதரர் புத்தகம் எழுதினார், பெண்ணை பெற்றோர் படும்பாடு. பெண்ணை பெற்றோர் படும்பாடுன்னு ஒரு புத்தகம் எழுதினார். இந்த பெண்ணை பெற்றவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார் என்பதை அந்த பெண் பிறந்த நாளிலிருந்து திருமணம் முடித்து கொடுத்தாலும் இவன் வச்சுக்குவானா, திறத்திடுவானா, சித்திரவதை செய்வானான்னு அவங்க மௌத்தாகும் வரைக்கும் சிந்திக்கிற அளவுக்கு அந்த புத்தகத்தில் விவரிச்சிருக்கிறார். இந்த நாட்டில் ஒரு பிரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னால் அது சொல்ல மாட்டாங்க, அந்த குழந்தை என்ன ஆனா பெண்ணான், ஏன் பெண்ணாக இருந்தால் கொலை செஞ்சிடுவாங்க. எந்த அளவுக்கு நாங்கள் பின்னுள்ள சமூகமாக மாறியிருக்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் திருமணம் நடத்தும் போது செலவை குறைச்சி சாதா சீதவாக ஒரு மார்க்க முறையில், ஈமான் கூடுகின்ற முறையில் அந்த நிக்காக நாங்கள் செய்வதற்கு முன்வர வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
கூடுதல் முடிச்சாங்க.